மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெற்றி வணக்கம், வீர வணக்கம். இந்த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸுக்கு சில ப்ரூஃப் ரெடி பண்ணியிருக்கோம். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஒரு கொஸ்டின் ஜிஎஸ்ல ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் ஆகிறதுக்குரிய ரீசன்ஸ்னு வரும்போது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, 4வது ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டுன்னு நாங்கள் போட்டிருந்தோம். அது 4வது ஸ்டேட்மெண்ட் வராதுங்கிற மாதிரி ஒன்லிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் ஒன்லின்னு இருக்குது. 4வது ஆப்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வரும் அப்படிங்கிறதுக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அதோட ப்ரூஃப் ஒன்று போட்டிருக்கோம், பாருங்கள். அடுத்த கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸில் பாவர்ட்டி கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பாவர்ட்டியோட கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓஜா கமிட்டி, பர்தான் கமிட்டி, மின்ஹாஸ் கமிட்டி, தண்டேக்கர் ரத்து கமிட்டின்னு 4 கமிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் கீ போடும்போதே சொல்லியிருந்தேன், ஆன்சர் இயர் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு. அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கோம். இந்த கொஸ்டினே தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு தான் வச்சுருக்கோம். பழைய +1 எக்கானமி புக்கு அதில் இயரில் அண்டர்லைன் பண்ணியே காட்டியிருக்கோம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்குன்றதுனால அவங்க ப்ரூஃபுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினே தப்பு, சரியாக வரல, வருஷப்படி வரல அப்படிங்கிற மாதிரி இதை வைக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல மேக்ஸில் பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார்ன்ற கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷனுமே வராது. அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கோம், பாருங்கள். 4 ஆப்ஷனுமே வராது, அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கோம். தமிழில் அஞ்சிலோதி அதை பிரித்து கொடுக்க சொன்னாங்கள்ல, தமிழில் அஞ்சிலோதியை பிரித்து கொடுக்க சொன்னதில் நம்ம போட்ட கீ தான் டிஎன்பிஎஸ்சியும் போட்டிருக்காங்க. நாங்கள் கொடுத்த கீ தான் டிஎன்பிஎஸ்சியும் போட்டிருக்காங்க. பட்டு கூட்டல் சில் கூட்டல் ஓதியும் வரும்னு ஒரு ப்ரூஃப் இருக்குது. அதை சி ஆப்ஷன், கூட்டல் சில் கூட்டல் ஓதி, அந்த சில் கூட்டல் ஓதியும் வருது. அதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கோம், பாருங்கள். இதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துங்க. அடுத்த கொஸ்டின், முஸ்லீம் லீக்கோட ஃபவுண்டர் ஆகா கான், சலிமுல்லா கான் 2 பேரும் வரா மாதிரி சில எவிடன்ஸ் இருக்குது. அதில் ஆகா கான் யாராவது அடிச்சிருந்தீங்கன்னா ஆகா கானுக்காக ப்ரூஃப் இதை வச்சுக்கலாம். ஆகா கான், சலிமுல்லா கான் 2 பேருமே வருவாங்கன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இதை கூட நீங்கள் பயன்படுத்தி ஆகா கான் அடித்தவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், எவ்வகை வாக்கியம்னு தமிழில் ஒரு கொஸ்டின். அது கடம்பவனத்தை ஐ வருது, அதாவது என்னது, 2ஆம் வேற்றுமை உறுப்புலாம் வந்தால் செய்வினைன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். பட் அவங்க தன்வினைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ப்ரூஃபும் வச்சுருக்கோம், இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். யாராவது செய்வினை அடிச்சிருந்தீங்கன்னா இதை கிளைம் பண்ணுங்கள். நிழல் போல தொடர்ந்தான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது கூடவே வருவான் அப்படிங்கிற வினையை தான் அது குறிக்கும். நிழல் போல தொடர்ந்தான்னா கூடவே வருவான் அப்படிங்கிற வினையை தான் அது குறிக்கும். பட் அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் வினை ஓமைக்கு ப்ரூஃப் வச்சுருக்கோம். யாராவது வினை ஓமை அடிச்சிருந்தீங்கன்னா இந்த நிழல் போல தொடர்ந்தானுங்கிறதையும் கிளைம் பண்ணுங்கள். அதுமாதிரி நாயக்கர்களோட சிற்பக்கலை எங்கே ஃபேமஸ்ன்னும் போது ராமேஸ்வரம் கோயில்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீ. அதுவும் வரும், ஸ்ரீரங்கம் கோயிலும் வரும். ஸ்ரீரங்கம் கோயில் வருங்கிறதுக்கு பழைய தமிழ் புக்கில் எவிடன்ஸ் இருக்குது. அந்த தந்த சிற்பங்கள் ஸ்ரீரங்க கோயிலில் தான் ஃபேமஸ் அப்படின்னு அதுக்கும் எவிடன்ஸ் வச்சுருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தந்த சிற்பக்கலை நாயக்கர் காலத்தது அப்படின்னும் போது நாயக்கர் காலத்தது ஸ்ரீரங்கமும் வரும், ராமேஸ்வரம் மட்டும் வராது, ஸ்ரீரங்கமும் வரும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணலாம். அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கோம், பயன்படுத்துங்க. இந்த 11th பிளானில் சமமான வளர்ச்சி, அது நாங்கள் என்ன ஆன்சர் கீ கொடுத்தோமோ அதே தான் டிஎன்பிஎஸ்சியும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதை குழப்பத்தின் பலனை தேர்வர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கோம். 10th பிளான், 11th பிளானு, அந்த குழப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கோம், பாருங்கள். 2துலேயும் அந்த வார்த்தைகள் வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கோம், பாருங்கள். அடுத்து இந்த பட்டினத்தார் அடிகள் பற்றின கொஸ்டின். நிலையாமையை பற்றி பாடுறது பட்டினத்தார் தலை சிறந்தவர் இல்லை வார்த்தை இருக்குது, பாருங்கள். நிலையாமையை பற்றி பாடியவர்களில் தலை சிறந்தவர் பட்டினத்தார் அப்படின்ற லைன்ஸ் இருக்குது, பாருங்கள். அந்த லைன்ஸ் இருக்குது, பாருங்கள். இப்போ பட்டினத்தார் வரும். பொதுவாக இந்த சித்தர்கள்லாம் நிலையாமையை பற்றி தானே பாடுவாங்க. இந்த கேள்வி ஜென்ரலாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? பட்டினத்தார் இதுக்கு ஆன்சர் வரலாம், பாருங்கள். அடுத்த கொஸ்டின் ரோஜாவுக்கு நம்ம கலரை அப்சர்வ் பண்ணுறதுனால பிளாக்குன்னு ஆன்சர் கொடுத்துருந்தோம்.
டிஎன்பிஎஸ்சியும் பிளாக்குன்னு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த கலர் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். எந்த கலர் ரோஜான்னு சொல்லியிருந்தால் தான். எந்த கலர் ரோஜான்னு சொல்லாததுனால அந்த கொஸ்டினையும் கூட கிளைம் பண்ணலாம். அதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாமே டெக்ஸ்ட் புக்கு இது ஃபார்மேட்லேயே டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளைம் பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் அவசியம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து கிளைம் பண்ணணும். 4:30 மணிக்குள்ளே கிளைம் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நல்லா படிங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.